உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாம்பு கடித்து பாதிக்கப்பட்ட தம்பியை தூங்க விடாமல் தடுக்க அண்ணன் 150க்கும் மேற்பட்ட முறை அவனது கன்னத்தில் அறைந்து உயிரை காப்பாற்றிய அபூர்வமான சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹார்டோய் மாவட்டத்தைச் சேர்ந்த அருண் 21 வயது இளைஞர் மதிய வேளையில் தனது வயலில் இருந்த வைக்கோல் கட்டுகளை எடுத்தபோது அதற்குள் மறைந்திருந்த பாம்பு எதிர்பாராத விதமாக கையில் கடித்தது. பாம்பு விஷம் உடலில் வேகமாக பரவியதால் அருணிற்கு அசௌகரியமும் கடுமையான தலை சுற்றலும் மயக்கமும் ஏற்படத் தொடங்கியது. அருணின் மூத்த சகோதரன் ஆகாஷ் நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். மருத்துவர்களின் எச்சரிக்கையும் அண்ணனின் அதிரடியும் அருணை பரிசோதித்த மருத்துவர்கள் நரம்பு மண்டலத்தை பாம்பு விஷம் பாதித்துள்ளதாகவும் மயக்கம் காரணமாக அவர் சுய நினைவை இழக்க வாய்ப்புள்ளதாகவும் எச்சரித்தனர். அருணை எக்காரணத்தை கொண்டும் தூங்க விடாமலும் சுய நினைவை தப்பாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் கண்டிப்புடன் அறிவுறுத்தினர். மருத்துவர்களின் அறிவுறுத்தலை தொடர்ந்து அடுத்த 1 மணி நேரத்திற்கு மேலாக அருண் கண்ணை மூடத் தொடங்கும் போதெல்லாம் ஆகாஷ் தம்பியின் கன்னத்தில் அறைந்து கொண்டே இருந்தார். இவ்வாறு 1 மணி நேரத்திற்குள் 150க்கும் மேற்பட்ட முறை தன் தம்பியின் கன்னத்தில் அறைந்து அவரை விழிப்போடு வைத்திருந்தார். அண்ணன் ஒருபுறம் தம்பியை விழிப்போடு வைத்திருக்க, அதே நேரத்தில் மருத்துவர்கள் அருணிற்கு தீவிர சிகிச்சையாக 15 விஷமுறிவு ஊசிகளை செலுத்தினர். அண்ணனின் அசைக்க முடியாத விடாமுயற்சியும் மருத்துவர்களின் துரிதமான சிகிச்சையும் இணைந்து அருணை மரணத்தின் விளிம்பிலிருந்து பாதுகாப்பாக மீட்டெடுத்துள்ளனர்.